இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ்னு பார்த்தோம். இப்போ ப்ரிமிட்டிவ்னா ஸ்டாக் மெமரியில் இருக்குது, நான் ப்ரிமிட்டிவ்னா ஹீப் மெமரியில் இருக்குது. அப்போ ஹீப் மெமரியில் இருந்தால் தான் எனக்கு பெர்மனெண்ட்டாக இருக்குது. அது ஏன்னா ஹீப் மெமரி வந்து ஜேவிஎம் லைவாக இருக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்குது. அப்போ எனக்கு வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இருக்கிறது எல்லாமே எனக்கு ஆப்ஜெக்டிஃபைட் ஃபார்மில் வேணும். ஏன் அப்படின்னா ஜாவா வந்து எல்லாத்தையுமே ஆப்ஜெக்டாக மட்டும்தான் படிக்கும். அப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டைப் வேணும் அப்படின்னும் போது இந்த கிரியேட்டடை class called as wrapper class என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஒரு டேட்டா டைப் வந்து wrapper அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் கொண்டு வராங்க. ஓகேங்களா, இது என்னன்னா அப்படியே நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல இருந்தது எல்லாத்தையும் கிளாஸ் ஃபார்ம்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, பைட்டு, ஷார்ட்டு, கேருக்கு வந்து கேரக்டர், பூலியனுக்கு வந்து பூலியன், இன்ட்டுக்கு வந்து இன்டீஜர், லாங்க்கு வந்து லாங்கு, ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட் தான், டபுளும் டபுள் தான். இதில் சைஸ் எதுவும் மாறாது, பெர்மனெண்ட்டாக நமக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா wrapper கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ரைட் கிளிக், நியூ கிளாஸ், கிளாஸோட பேர் வந்து wrapper கிளாஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ தட் நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே போய் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிப்போம். மெத்தட் பேர் வந்து wrapன்னு வச்சுப்போம். நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பைட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கிறேன். நமக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக வேணுன்றதுனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணி ஐம் கோனா பேஸ்ட் இட் ஹியர். இதை நான் அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிறேன். பைட்டு, ஷார்ட்டு, கேரக்டர், பூலியன், இன்டீஜர், லாங், ஃப்ளோட்டு, டபுள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எப்படி ஃப்ளோட்டில் எரர் அடிச்சிச்சோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் அந்த மாதிரி இப்போ லாங்கில் அடிக்குது. ஏன் அப்படின்னா லாங் ப்ரிமிட்டிவ் போகும்போது சரி ரேப்பர் போகும்போது அது என்ன நினச்சிக்கோன்னா இன்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோ, லாங்காக கன்சிடர் பண்ணாது. இப்போ நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு எல் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்மால் லெட்டர்லையும் ஆட் பண்ணலாம், கேப்ஸ் லெட்டர்லையும் ஆட் பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட் நான் இதை ரன் பண்ணி காமிச்சிடுறேன். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், wrapper கிளாஸ்க்கு ஓகே டு நியூ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு, டாட்டு மெத்தட் கால் பண்ணியாச்சு. எக்ஸாக்ட் நேம் கொடுக்கணும். முதல்ல நான் ரன் பண்ணி காமிச்சேன்னா ரைட் கிளிக், ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். அவுட்புட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, சேமாக தான் எனக்கு கொண்டு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ டீபக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, wrapper கிளாஸில் போகிறேன், இங்கே டீபக் பண்ணுறேன். ரைட் கிளிக், டீபக் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, F6 கொடுக்குறேன், நெக்ஸ்ட் லைன் போகுது, மறுபடியும் F6 கொடுக்குறேன், ஒரு அட்ரஸ்லேருந்து வருது, மறுபடியும் F6 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏவோட வேல்யூ எங்கேருந்து வருது எனக்கு, இட் ரெஃபரிங் ஃப்ரம் அட்ரஸ், நாட் ஃப்ரம் த ஸ்டாக். ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகுது, ஆனால் அந்த ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகுறது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா டைரெக்டாக ஸ்டோர் ஆகாமல் எனக்கு ஹீப்லேருந்து ரெஃபர் பண்ணிட்டு வருது. என்கிட்ட ஸ்டாக்கும் இருக்குது, I have stack, also I have a heap. ஓகேங்களா, இது வந்து ஸ்டாக்கு, இது ரெண்டுமே எங்கே கிரியேட் ஆகும், நமக்கு ஜேவிஎம்மில் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸ்டாக்கு ஹீப்பு. இந்த ஜேவிஎம் ஜேடிக்கு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க, ஜேஆர்இலாம், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகுது, ஆனால் அந்த ஏவோட வேல்யூ எனக்கு எங்கே கிரியேட் ஆகுதுன்னா ஹீப்பில் 10, இதோட அட்ரஸ் வந்து 38. அப்போ எனக்கு இங்கே என்ன ஜென்ரேட் ஆகுது, ஐடி ஈக்குவல் டு 38. புரிஞ்சுங்களா, இங்கே பாருங்க, ஐடி ஈக்குவல் டு 38, அந்த மாதிரி பி 48, இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகுது, வரிசையாக ஒன்று ஒன்றா கிரியேட் ஆகுது.
இதனால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ரீயூஸ் பண்ணலாம். இது எத்தனை வாட்டி வேணாலும் அந்த மெமரியை நான் என்ன பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் I'll create இங்கேயே நான் என்ன பண்ணுறேன், பைட்டு z = 10ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா, ஏவும் 10 z-ம் 10. மறுபடியும் ப்ராஜெக்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் debug as ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஓகே, F6 தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏவும் சேம் அட்ரஸ்லேருந்து தான் ரெஃபர் ஆகுது, ஜட்டும் சேம் அட்ரஸ்லேருந்து தான் ரெஃபர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் வந்து பூலிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். என்னென்னா, இப்போ நான் n டைம்ஸ் இதை க்ரியேட் பண்ணாலும் இட் ரெஃபர்ஸ் த சேம் பர்சன். ஜட்டுக்கும் எனக்கு யாரை தான் அது ரெஃபர் பண்ணணும், 38 தான் ரெஃபர் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ நான் n டைம் யூஸ் பண்ணாலும் அந்த n டைம் எனக்கு என்ன தான் வரப்போகுது, ஒரு நிமிஷம் கலர் மாற்றிக்கிறேன், z வச்சுருக்கேன், id = 38. அப்போ எனக்கு இதுவும் எங்கேருந்து ரெஃபர் ஆகுது, இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த கான்செப்ட் பேர் வந்து பூலிங். கான்செப்ட் பேர் என்ன சொல்லுவாங்க, பூலிங். ஸ்ட்ரிங்கில் மட்டும் தான் பூலிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். பட் எல்லா கிளாஸஸ்க்குமே ஜாவா பொறுத்த வரைக்கும் பூலிங் இருக்கும். புரிஞ்சுங்களா? இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு காட்டுறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஐ ஹவ் another வேல்யூ பைட்டு x = 10. அதே மாதிரி என்கிட்ட இன்னொன்று பைட்டு y = 10. ரெண்டுமே 10 தான். வேல்யூ வைஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் எக்ஸுக்கு டாட் வச்சேன்னா எனக்கு எந்த ஆப்ரேஷனுமே அதை சஜஸ்ட் பண்ணாது, நோ டிஃபால்ட் ப்ரொபோசல். இதுவே நான் ஒய்க்கு டாட் வச்சேன்னா இட் வில் கிவ் மல்டிபிள் மெத்தட்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மல்டிபிள் பிஹேவியர் இருக்கும், 1 or 2 or மல்டிபிள் பிஹேவியர் இருக்கும்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது ஏன்னா இந்த பைட்டுன்றது கீவேர்ட், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ன்றது ஒரு கீவேர்ட், அது ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகிறதுக்காக ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த பைட்டுன்றது வந்து கிளாஸு, ப்ரீ டிஃபைன்டு கிளாஸு. ஓகேங்களா, எக்ஸ்டென்ஸ் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் உள்ள போனீங்கன்னா நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. இன்ட் வேல்யூ, லாங் வேல்யூ, ஃப்ளோட் வேல்யூ, டபுள் வேல்யூ அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பைட் வேல்யூ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக எல்லாமே இன்ட் வேல்யூவாக இருக்கும். இங்கே டைப் காஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, நம்ம இன்னும் டைப் காஸ்டிங் பண்ணல. பைட்டும் ஷார்ட்டும் டைரெக்டாக வேல்யூ ஸ்டோர் ஆகாது. ஓகேங்களா, இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சீரியலைசேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சீரியலைசேஷன்னா இது மேக்ஸிமம் ரேஞ்ச், இவ்வளோ ரேஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த பைட்டில் பார்த்தீங்கன்னா இதோட மினிமம் வேல்யூ பாருங்கள், அதே -128 தான், மேக்ஸிமம் வேல்யூ 127 தான். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு இருந்தால் அதே ரேஞ்ச் தான். ஆனால் இது என்னென்னா ஒரு கிளாஸ், இங்கே பாருங்கள், இது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா கிளாஸ்க்கும் ப்ரீ டிஃபைன் கிளாஸ்க்கும் உள்ளே போனீங்கன்னா அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணால் த பைட்டுன்றது கோடு, கிளாஸ் wraps a value of primitive type. எந்த ப்ரிமிட்டிவ் டைப், பைட்டுன்ற ப்ரிமிட்டிவ் டைப்பை wrap பண்ணும் இன்ன ஆப்ஜெக்ட். அப்படின்னா இது என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ டைப் பைட் கண்டெய்ன்ஸ் சிங்கிள் ஃபீல்ட் whose டைப் இஸ் டேட்டா டைப் பைட். இது இன்டர்னலாக பைட்டாக தான் ஒர்க் ஆகும். ஆனால் எக்ஸ்டர்னலாக இது பார்க்கும்போது ஆப்ஜெக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும். என்னென்ன ஆப்ஜெக்ட்னா இங்கே பாருங்கள், இது மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகே, மெத்தட் என்னன்னு பார்ப்போமா, டூ ஸ்ட்ரிங். இது உங்களால் என்னவா மாற்ற முடியும்னா ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியும். உங்கள்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியும். எதுக்காகனா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு நம்பரை ஒரு வேல்யூ, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம், அதுக்காண்டி. அடுத்து வந்து டிஸ்கிரிப்டபிள் கான்ஸ்டன்ட். அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ்க்காக இது கிரியேட் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு டேட்டா இருக்கலாம் இல்லாமல் போகலாம், அதனால தான் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. பட் இது வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஜாவா 15. அதுக்கு முன்னாடி இது கிடையாது. ஓகே, இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் அங்கே சென்ஸ் கொடுத்துருப்பாங்க. பழைய மெத்தட்னா மேலே என்ன வெர்ஷனோ அதே வெர்ஷன் தான், ஜாவா 1.1, அதாவது ஜாவா தொடக்கத்துலேருந்து இது இருக்குது. அடுத்து வந்து இதுக்குள்ளேயே இன்னொரு சப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன பண்ணுன்னா கேஷை க்ரியேட் பண்ணுறது, ஸ்டேபிள் பண்ணுறது, அதுக்காக யூஸ் பண்ணுறது. ரேஞ்சஸ் பார்க்குறதுக்காக -128லேருந்து +127 போகிறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் 1.5ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப், அதாவது நீங்கள் ஒரு பைட் நம்பர் கொடுக்குறீங்கன்னா அதை மறுபடியும் நீங்கள் இன்னொரு பைட் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது பைட். ஓகேங்களா, அது வந்து இந்த ஆஃப்செட்குள்ளே தான் இருக்கணும்.
இந்த ஆஃப்செட்டுக்கு வெளியில் போக முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ஸ் பைட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங்லேருந்து அது என்ன பண்ணணும்னா பைட்டை பார்ஸ் பண்ணும். பார்சிங்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம அந்த வேல்யூவை எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மினிமம் வேல்யூலேருந்து மேக்ஸிமம் வேல்யூக்கு ஐட்ரேட் பண்ணுவாங்க. ரெண்டுத்தில் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு ஐட்ரேட் பண்ணிவிட்டு அதை வந்து வேல்யூவை பார்ஸ் பண்ணி எடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்து அந்த பார்சிங்லாம் பார்ப்போம் போக போக. பார்ஸ் பைட் மறுபடியும் அதுதான் ஸ்ட்ரிங்லேருந்து பார்ஸ் பைட் எடுக்கிறது. அப்புறம் மறுபடியும் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங்லேருந்து வேல்யூ எடுக்கிறது. அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு, இது எல்லாமே பைட்டாக மாற்றுறது, ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒன்றா மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து டிப்ளிகேட் பண்ணிட்டாங்க. என்னென்னா ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூக்கு அசைன் பண்ணுறது. ஓகே, இதில் சின்ஸ் 9 டிப்ளிகேட்டட் டிப்ளிகேட்டட்னா இதெல்லாம் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்குது, ஆனால் இது வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? லைக் இப்போ யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஃப்யூச்சரில் அது இருக்காதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம இப்போ எடுத்துடுறது பெஸ்ட் ஆப்ஷன். இதில் வந்து டைப் காஸ்டிங், பைட்டை வந்து இன்ட்டாக மாற்றுறது, ஷார்ட்டாக மாற்றுறது, ஃப்ளோட்டாக மாற்றுறது, டபுளாக மாற்றுறது, இது எல்லாமே வந்து டைப் காஸ்டிங்காக யூஸ் பண்ணுறது. நம்ம எப்படி டைப் காஸ்ட் பண்ணுறோன்றதை நான் பண்ணி காட்டுறேன் அடுத்து நம்ம போக போக. ஓகேங்களா? அடுத்து ஆஷ்கோட்னா ஜாவா வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆஷ்கோட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இதுவும் நம்ம பார்ப்போம் அடுத்து. அவ்வளோதான். இது எல்லாமே காமன் மெத்தட்ஸு. பட் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதில் 2 மெத்தட். கண்ட்ரோல் ஓ கொடுத்திங்கன்னா இதில் வரும். ஃபஸ்ட்டு திங் வந்து ஈக்குவல்ஸ். இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் என்னென்னா நம்ம கொடுக்குற வேல்யூ நம்ம ஆப்ரேட்டர்ஸில் பார்ப்போம். பட் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். இன் ஜென்ரலாக எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு செக் பண்ணுறது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா, 2 வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்ணுறது வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ். ஆனால் இந்த மாதிரி ப்ரிமிட்டிவ் யூஸ் பண்ணும்போது யூ கேனாட் யூஸ் டைரக்ட்லி. எக்ஸ் டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த மெத்தட் மூலிமா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த வேல்யூவை உங்களால் செக்கே பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? ட்ரூவும் வரலாம், ஃபால்ஸும் வரலாம். ஏன் அப்படின்னா இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன பண்ணுன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க எல்லாமே எங்கே ஒர்க் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா இட் ஆல் ஒர்க்ஸ் இன் ஸ்டாக் மெமரி. ஆப்ரேட்டர்ஸ் எப்போவுமே ஸ்டாக் மெமரியில் தான் ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம டேட்டா இப்போ ஹீப் மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ ஹீப் மெமரியில் இருக்கிறத நீங்கள் எப்போவுமே செக் பண்ணோன்னா யூ நீட் டு யூஸ் ஈக்குவல்ஸ் மெத்தட். ஓகேங்களா? அது நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ரேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் புட் இட் இன் த கமெண்ட். ஓகேங்களா? தேங்க்யூ.